வெல்கம் டு ஃப்ரெஷ்ஷா விளாக்ஸ். ஸோ மக்கள் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? சிக்பட் தொண்டை பிரியாணி அங்கே தான் வந்திருக்கோம். பிரியாணி டேஸ்ட் பார்க்க போகிறோம். உள்ள வந்து இலையெல்லாம் போட்டாச்சு. ஸோ ஆர்டரும் பண்ணியாச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தொண்டை பிரியாணி சிக்கன் தொண்டை பிரியாணி ஒன்று, அப்புறம் வந்து டம்ஸ்டிக் சிக்கன் பிரியாணி ஒன்று. இல்லை தப்பா சொல்லணும்னா தெரியல. டம்ஸ்டிக் பிரியாணி ஒன்று, டம்ஸ்டிக் தொண்டை பிரியாணி ஒன்று, அப்புறம் வந்துட்டு நார்மல் தொண்டை பிரியாணி ஒன்று, அப்புறம் சத்ரிய கபாப். ஸோ இது மூணு இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை பிரியாணியோட இல்ல இந்த டம்ஸ்டிக் தான் 195 ரூபா. நார்மல் தொண்டை பிரியாணி வந்துட்டு 179 ரூபா, 180 ரூபா. நான் மொத்தமா அந்த மெனு கார்டை வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் கர்நாடகா பிரியாணி. பெங்களூர் சைடு வந்து கொண்டு வந்த பிரியாணி. தொன்னை பிரியாணி ஒன்றும் இல்லை, ஒரு தொன்னை இலையில கொண்டு சப்ளை பண்ற பிரியாணி கர்நாடகா ஸ்டைல இருக்கும். அதனால இது தொன்னை பிரியாணி சொல்லுவாங்க. பெங்களூர் சைடு நல்ல ஃபேமஸ். ரொம்ப ஃபிளேவரா இருக்காது, ஒரு நார்மல் ஃபிளேவரா இருந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே ஒரு பச்சை கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, வந்து ஒரு பச்சை கலர் கிரீனிஷா இருக்கும். இப்போ இவன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு பார்த்துருக்குன்னு சொல்றான். பட் அதே மாதிரி இங்க இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. அது இருக்குதா இல்லையான்னு வந்து நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சிக்கன் கறி சோறு ஒன்று மக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது தொண்டை பிரியாணி, அப்புறம் இது வந்து சத்திரிய சிக்கன். இந்த பேர்ல மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும் போல. இதான் அந்த ட்ரம்ஸ்டிக் பிரியாணி. இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக் பிரியாணி. இந்த சிக்கன் பேர் தான் வந்து ட்ரம்ஸ்டிக். ஆக்சுவலி ட்ரம்ஸ்டிக்னா முருங்கைக்காயா? சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. காலு அடிச்சவங்க இருக்காங்க. நல்லா சாப்பிட்றான், நல்லா இருக்கான். வீணுக்கா இது நார்மல் கடையில சாப்பிட்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த கெடா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவோம்ல, இந்த கோயில் ஃபங்க்ஷனு கெடா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டா இருக்கு. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தொண்டையோட அளவு தான் கம்மியா இருக்கு. 190 ரூபாய்க்கு டேஸ்ட் ஓகே, பட் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்க நல்லா இருக்கும். சீக்கிரமா காலியான மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, அந்த ஒரு தொண்டை தான் ஆளுக்கு ஒவ்வொரு கை டேஸ்ட்டுக்காக எடுத்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இதான் அந்த சத்திரிய கபாப். ஆக்சுவலி நாங்கள் வந்து போன்லெஸ்ல வாங்கினோம். இந்த எலுமிச்சி எடுத்து இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம். நார்மல் சில்லி மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேலே நான் கபாப் சாப்பிட்டது இல்லை, அதனால டேஸ்ட் தெரியல. பட் ஆனால் புதுசாக சாப்பிடும்போது அந்த நார்மல் சில்லி டேஸ்ட் மாதிரி தாங்க இருக்கு. அதனால இது ஒரு டிஃப்ரெண்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து லெமனோட சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு லெமன் இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு பெரிய கபாப் டிஃப்ரெண்ட் தெரியல. ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லை, அதனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற எங்கேயா கபாப் சாப்பிட்டா நான் சொல்றேன். நார்மல் கபாப் நார்மல் 65 மாதிரி தான் இருக்கு. ஃப்ளேவர் அதிகம் இல்லாமல் இப்படி மைல்டா இருந்தா போட்டுருக்காங்க. என்னதான் இவ பிடிச்ச மாதிரி வரல. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆக்சுவலி அவன் முன்னாடி பொறுத்த மாதிரி இல்லையாமா. வீட்டுக்கு போய் அடி வாங்க கூடாது இல்ல. டம்ஸ்டிக் பிரியாணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்து அதே டேஸ்ட் தாங்க இருக்கு, டிஃப்ரெண்டாலாம் தெரியல. இந்த பீஸ் மட்டும் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த ஒரு லெக் பீஸை கொஞ்சம் மசால்ஸ் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. அந்த பிரியாணி மேலே அதை வச்சிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய டிஃப்ரெண்டாக எதுவும் இல்லை. பிரியாணி சேம் பிரியாணி தாங்க. அப்போ இந்த குழம்பு கொடுத்துருந்தாங்க, இது மட்டும் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த குழம்பு எனக்கு பார்க்கும்போது சாம்பார் ஞாபகம் தாங்க வருது பாருங்க. ஆக்சுவலி இது வந்து குருமா தான், பட் கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லாவே இருக்குங்க. சாம்பார் பார்க்க சாம்பார் மாதிரி தான் இருக்கு, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல குருமா மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கறிசோறு. கறிசோறு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி வந்ததுலேயே இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆமாம், இலை தான். ஆமாண்ணா, இலை தான்டா பெருசாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 முட்டை வச்சிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு. இது ஒயிட் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ஒயிட் ரைஸை சிக்கன் கிரேவி போட்டு இந்த குழம்பு அடிச்சு ஊற்றி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சில்லி, அப்புறம் முட்டை. ஆனால் ஜாஸ்தி கருவேப்பிலை தாங்க இருக்கு. கிரேவியுமே வந்து சிக்கன் கிரேவி தான் ஊற்றிருக்காங்க.
அதுவும் இந்த சிக்கன் கிரேவி ஊற்றிருக்காங்களா அதுவும் வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த வீட்டு டேஸ்ட்டில் இல்லை அந்த கடையோட டேஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ கடையில் எல்லா கடையிலையும் வந்து சிக்கன் கிரேவி செய்வாங்க, அந்த கடையோட டேஸ்ட்டில் தான் இருக்குது. அப்புறம் கோலா உருண்டை இதையும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மட்டனு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து அந்த கோலா உருண்டை சாப்பிட்ருப்பேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. தேங்காய் டேஸ்ட் ஆமாம், கொஞ்சம் வந்து தேங்காய் டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பில்லு மட்டும் பாருங்கள். மொத்தமாக 1121. இது 2 தொண்டை பிரியாணி, அப்புறம் ஒரு கறி சோறு வாங்கியிருந்தோம், அப்புறம் கோலா உருண்டை, லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி 4 சப்பாத்தி வாங்கணும். ஒரு சப்பாத்தி 35 ரூபா. மக்களே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்கன்னா ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகணும், நிறைய பசியோடு இருக்கிறீங்க, நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, பட் என்ன டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டாகவும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி வந்து சாப்பிட்டதுக்கான ஒரு இது இருக்கு. ஓகே வரே அமைதாரா. ஸோ வந்துட்டு பிரியாணி ஓவரால் வந்து சூப்பரு. அது உங்களோட ஃபுட் எல்லாமே சூப்பருங்க, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அந்த குவான்டிட்டி அப்படிங்கும்போது அது மட்டும் தான் கம்மியாக இருக்கு, மற்றபடி வந்து எல்லாமே சூப்பர். ஸோ நாங்கள் வந்துட்டு 5 பேர் வந்து சாப்பிட்டதுக்கு வந்துட்டு 1021 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆளாக வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஒரு ஆள் ஓகேவா இருக்கும். பட் ஆனால் நிறைய பேராக வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.